ஸோ உலகைஸ் நான் உங்கள் ஏஜென்ட் ஒயிட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் எபிசோட் 3ல தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம எபிசோட் 2 பார்த்தீங்கன்னா அயன் ஃபார்மு அப்புறம் வில்லேஜர் ப்ரீடர் கட்டியிருப்போம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா தெரியாமல் டிலீட் ஆயிடுச்சு. ஓகே வாங்க நம்ம இப்போ நம்ம வந்து ஸ்கெலிட்டன் எக்ஸ்பி ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். இங்கடா நான் சங்க் ஃபைண்டர்லேயே போட்டேன், இங்கடா இருக்குது. ஓகேவா, சங்க் ஃபைண்டர் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். ஏன்னா சீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு இன்னும் அப்படி யாரும் சொல்லி கேள்விப்படலாம். ஃபாரின் யூடியூபர்ஸ் சொல்கிறாங்க சீட்ஸ்ன்னு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் பார்த்தீங்கன்னா மலைன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே வேறு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் சிட்டி வேலை இருக்குது. நம்ம ஃபுல்லாக இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கெலிட்டன் ஸ்பானரில் ஃபுல்லாக லூட்டி டார்ச் வச்சுக்கலாம். அப்போ தான் ஸ்கெலிட்டன் ஸ்பான் ஆகாமல் இருப்போம். அப்புறம் என்ன லூட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டுக்கலாம். ஆனால் நம்ம ஃபார்ம் காட்ட போகிறோம்னா இங்கே எல்லாம் சைடில் பிளாக் எடுக்க வேண்டியதாகும். அப்புறம் இங்கே பிளட்டுன்னு வருது பாருங்க. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ, ப்ரெட் இருக்குது. ஓகே, அப்புறம் ராட்டன் ஃப்ளஷ் இருக்குது, டேவில் கோல் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட்டு டைமண்ட் ஆர்மர் இருக்குது. அப்புறம் கோல்டில் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ இந்த செஸ்டெல்லாம் எடுத்துக்கலான்னா இப்போ நம்மளுக்கு தேவைப்படாது இதெல்லாம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 4 4x4 இருக்கும். நான் இங்கே எக்ஸ்ட்ரா வந்து இங்கே செவ்வறு மாதிரி பண்ணிட்டெல்லாம் நீங்கள் சின்ன அந்த சைடு 4 இந்த சைடு 4 நான் சொல்கிறேன் பாருங்க. 3 இருக்கும் நீங்கள் முன்னாடியே, ஆனால் 4 ஆக்கிடணும். நான் அப்படியே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நான் உங்களை குழப்புவேன், நீங்கள் அப்படியே பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போனா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கீழே 3 பிளாக் டிக் பண்ணிட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணோம். 3 பிளாக் அவ்வளோதான். இந்த லேயர் வைக்க நம்ம ஃபுல்லாக ஸ்டோனால் எடுத்துடணும். ஓகே, நம்ம இந்த ஸ்டோனால் எடுத்துடலாம். ஏன்னா அப்போ தான் அங்கே தான் நம்ம வாட்டர் பைக்கிட்டு விட்ட போகிறோம். அப்படின்னா இங்கே இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 4 கார்னர்லேயும் அப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஓகேவா, இங்கே அப்படியே நம்ம பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 2 பக்கெட் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம போய் இந்த கார்னரில் ஊற்றிடலாம். இந்த கார்னரில் 1, ஓகேவா, இந்த கார்னரில் 1. அப்புறம் என்ன இந்த கார்னரில் இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் ஊற்றிக்கோங்க. அப்புறம் என்ன நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம நியூ பேஸ் ஒன்று கட்ட போகிறோம் நம்மளுக்குன்னே பெருசாக. ஓகே, அதான் எபிசோடில் பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம அப்புறம் ஃபுல்லாக 4 கார்னரில் ஊற்றிட்டு இங்கே எக்ஸ்ட்ரா கோபிள் ஸ்டோனெல்லாம் எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம அடைச்சி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த சைடு எதாவது சாம்பி பையன் ஸ்பான் ஆகிடுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 10 பிளாக் மைண்ட் பண்ணிட்டு போனோம். இப்போ தான் சரியான சம்பவம் நடக்கும். நான் 3 கோபிள் ஸ்டோன் இல்லைன்னா செட்டு போயிருப்பேன். ஓகேவா, அதாவது மைண்ட் கிராஃப்டில் செட்டு போயிருப்பேன். ஓகே, நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்கிறீங்க. அப்படின்னா சாம்பார் ஆப் எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் நினச்ச மாதிரி ஏன்ஷியன்ட் சிட்டி இருக்குது. வார்டன் பையன் வேறு ஸ்பான் ஆகிடுவான் போல இருக்குது, பயமாக இருக்குது. சார் நம்ம இப்போ திருப்பி நம்ம மேலே போய்ட்டு நம்ம இப்போ திருப்பி நம்ம கோபிள் ஸ்டோன் நல்லா போட்டு நம்ம மேலே போய்க்கலாம். ஏன்னா ஓகே, நான் 10 பிளாக் கீழே மைண்ட் பண்ணி வந்தோடனே இங்கே ஒரு ஆப்பர் வச்சுட்டு இங்கே அப்படின்னா ஆப்பர் ஃபஸ்ட்டு செஸ்ட்டு அது கூட செஸ்ட்டு கூட ஆப்பர் கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் லிங்க் ஆகும் ரெண்டுமே. அதுமாதிரி பண்ணிட்டு அப்புறம் இங்கே எக்ஸ்ட்ரா பஸ் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 சைடும் ஸ்லாப் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஃபார்ம் முடிஞ்சிச்சு. நான் இங்கே பார்த்தீங்கன்னா ரூம் மாதிரி கட்டிக்கிறேன். அதுக்கு முன்னே ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மேலே போய்ட்டு நம்ம டார்ச் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஏன்னா டார்ச் இருந்தால் ஸ்பான் ஆக மாட்டானுங்க. ஏன்னா நம்ம மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே தண்ணி வராமல் ட்ராப் டோர் வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு எப்படி பண்ணியே காட்டுறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டார்ச் வச்சுக்கலாம்னா நான் நைட் விஷன் போட்டுருக்கேன். அதனால் உங்களுக்கு வெளிச்சமாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். வெளிச்சமாக தான் இருக்கும், தெரியும் எனக்கும் வெளிச்சமாக தான் தெரியும். வாய் வர கொள்ளதுக்கு என்னன்னே தெரியல. ஓகேவா, நான் எபிசோட் 2 பண்ணால் ஏன் டெலீட் ஆகிடுச்சுன்னா நான் எடிட்டெல்லாம் பண்ணி வச்சுட்டேங்க. மொபைலில் ஒரு ஸ்டோரேஜ் ஆகிடுச்சு. நான் நார்மலாக டெலீட் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஆனால் எப்படி ஃபைல் டெலீட் ஆகிடுச்சுன்னே தெரில. ஓகேவா, அப்புறம் என்ன நான் டார்ச் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஸ்பானர் மேலே ஒரு ஸ்லாப் வச்சுக்கோங்க கைஸ். ஏன்னா நம்ம ஸ்கெலிட்டன் எல்லாம் மேலே ஸ்பான் ஆகாமல் இருக்க. ஓகே, மேலே ஒரு ஸ்லாப் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே குடிச்சிட்டு நம்ம இங்கே இருக்க ஒரு டார்ச் எடுத்துடலாம். எடுத்துட்டு அவ்வளோதான் பாருங்க, நம்ம ஃபார்ம் வெட்டு முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இங்கே வந்துட்டு எக்ஸ்பெக்ட்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வார்டன் பையன் பைட்டுக்கார பையன் அப்படின்னா ஸ்பான் ஆகிட்டான். நாங்கள் லூட் அடிக்கலான்னு வந்தாங்க. சரி, நான் வார்டன் பையன் வந்து ஸ்பான் ஆகிட்டேன். நம்மளால் காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். யுத்தத்துல யாரு முதல்ல அடிக்கிறாங்கிறது கணக்கில்ல, முதல்ல யாரு கீழே விழுறாங்கிறது தான் கணக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடத்துல ரூட்டு கூட என்னால் எடுக்க முடியல கேஸ். ஆனால் நான் வார்டன்கிட்டே 100 அநியாயம் ஒரு 15 வாட்டி போய் செத்து இருப்பேன் கேஸ்.
ஓகே அங்கே போயிடுச்சு, அந்த லூட் அதோட போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பெட்டு ரீஸ்பான் செட் பண்ணிடுவேன். பார்த்தா மேலே கோவில் ஸ்டோன்னால் என்னை எங்கே ஸ்பான் ஆகி விட்டுச்சு ஃபார்முக்குள்ளே. அப்புறம் எப்படியோ ஓகே அப்புறம் எப்படியோ போராடி நான் இங்கே கீழே வந்துட்டு ஓகே வார்டன் திருப்பி இங்கே வந்து சோனி பூமில் வச்சுட்டாங்க கைஸ். ஓகே திருப்பி அந்த சைடு ரீஸ்பான்ஸ் செட் பண்ணிட்டு ஒன்றா சாவேன் நம்மகிட்ட நிறையா செத்து இருப்பேன். வீடியோ லென்த் ஆக போகுதுன்னு நான் உங்களுக்கு கட் பண்ணி நான் சம்பவம்லாம் ஓகே கஷ்டக்காக எனக்கு லூட்டே கிடைக்கல. பேக்கப்பும் லூட் எடுத்துன்னு வந்தேன், திரும்ப செத்துட்டே இருந்தேன். ஓகே பேக்கப் லூட் நம்ம எபிசோடு 2க்கு ரெடி பண்ணி வச்சேன். அயன் ஃபார்ம்னால நான் அயன் டூல்ஸே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஓகே இப்போது தப்பிக்கலான்னு பார்க்குறேன், அப்போ கூட அடிக்கிறாங்க. 4-5 வார்டன் ஸ்பான் ஆகிட்டு ஈஸியில் தான் இருக்குது நம்ம வேர்ல்டு அப்படின்னு தான் வார்டனுக்கு நம்மளை முடிச்சு விட்றான். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஓகே ஓகே பண்ணா என்ன எபிசோட் 3 பண்ணா நான் ரெட் ஆர்ட் வாட்டி வாய்ஸ் கொடுக்குறேன். நான் என்ன எபிசோட் 3 பண்ணா அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணியும் என்ன ஆயிடுச்சுன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு பேக்ரவுண்ட் மியூசிக். அதனால் நான் இப்போ திருப்பி செகண்ட் வாட்டி ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன், அது செகண்ட் வாட்டி வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் பண்ணால் நம்ம கீழே இறங்கி வர ஒரு பேசேஜ் மாதிரி பண்ணிட்டு எங்கள் இன்ஸ்டான்டிங் டேபிள் செட்டப் பண்ணிக்கலாம். 15 புக் செல்ஃப் இருந்தால் தான் கேஸ். நான் எப்படி நான் புக் செல்ஃபெல்லாம் எடுத்தேன்னா நம்ம வில்லேஜில் அப்புறம் நம்ம ஒரு 2-3 வில்லேஜ் கண்டுபிடிச்சிருப்போம் நம்ம எபிசோட் 2ல். அது பார்த்து இருந்தீங்கன்னா தெரியாதுனா அந்த வீடியோ தான் போயிடுச்சு கேஸ். ஓகேவா, அது விடுங்க போனே போட்டோம். நம்ம இப்போ புக் செல்ஃப் பண்ணால் நான் தப்பாக வச்சிட்டேன். இன்ஸ்டான்டிங் டேபிள் வந்து அது பண்ணால் புக் செல்ஃப் கூட அட்டாச் ஆகக்கூடாது, அது ஃபுல் மேக்ஸ் வராது. ஓகேவா, நான் தெரியாமல் வச்சுட்டேன். அப்புறம் தான் பார்க்குறேன் கரெக்டாக தான் எனக்கு பார்த்தா நான் முன்னாடி வச்சுருக்கேன். எடுத்து நம்ம கரெக்டாக நடுவில் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு 30 லெவல் மேக்ஸ் என்சான்மெண்ட் வரும். ஓகேவா, நம்ம இப்போனா பிகாக்ஸ் கிட்ட என்சான்மெண்ட் பண்ண போகிறோம். நம்ம புது பிகாக்ஸ் செஞ்சுக்கலாம். ஆனால் இது எபிசோட் 2ல் எனக்கு தெரிஞ்சு நான் மைனிங் கூட போயிருப்பேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகேவா, ஏன்னா டைமண்ட் எல்லாம் கையில் ரொம்ப நாள் முன்னாடி எடுத்து வச்ச ரெக்கார்ட், அதனால் எனக்கே மறந்துச்சு. இப்போ வேணால் நம்ம புதுசாக ஒரு டைமண்ட் பிகாக்ஸ் செஞ்சுக்கலாம். ஓகே நம்ம அப்புறம் ஒரு ஸ்வாடு எல்லாம் டைமண்ட் டூல்ஸ் மாறிட்டு இப்போ லெவல் 30 என்சான்மெண்ட் கிட்ட வந்துடுச்சு கைஸ். அவ்வளோதான் இவனுங்க வச்சுட்டா லெவல் 30 நல்ல இன்ஸ்டால்மெண்ட்டாக கூட்டியுமே. ஓகே இருங்க, எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு என்ன அந்த இன்ஸ்டால்மெண்ட் கிடைக்கும் வேலை ஷார்ட்மெண்ட் 4 அண்ட் பிரேக்கிங் 3. ஓகே ஸ்வாடுக்கு பண்ணால் அன்பிரேக்கிங் 3. அப்புறம் பண்ணால் பிகாக்ஸ் ஃபைனலாக அன்பிரேக்கிங் கூட வேறு ஏதாச்சும் வரோன்னு பார்த்தா ஓகே பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அன்லக்கி போல இருக்குது. அதனால் நம்மளுக்கு லெவல் ஐயோ நம்மளுக்காக வச்சு செய்வாங்க இவங்க ஸ்கெலிட்டன் நாய்ங்க ஸ்கெலிட்டன். ஐயோ என்ன சொல்கிறேன், யார் எடுத்துட்டுறேன்னே தெரில. அப்புறம் பண்ணா செகண்ட் வாட்டி ஃபார்ச்சூன் 2 வச்சு நம்ம அடிஸ்டாண்டோம் நம்ம காட்டு நம்ம பார்க்கோம். அப்புறம் பண்ணா புக் வச்சேன். பட்னா ஃபடர் ஃபாலிங் 4 வச்சிச்சு நாட் பேக் 2 எனக்கு வர புல் அரிக்குது அந்த மாதிரி ஒரு என்சைன்மெண்ட் எல்லாம் வச்சிச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம நாட் பேக் 2 வந்து ஸ்வாடுக்கு யூஸ் பண்ணிடலாம். ஃபெடர் ஃபாலிங் 4 வந்து நம்ம பூட்ஸுக்கு யூஸ் பண்ணிடலாம். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா பூட்ஸுக்கு தான் ஃபெடர் ஃபாலிங் 4 நான் நார்மலாக என்சைன்மெண்ட் பண்ண சொல்லி வச்சிச்சு. அதனால் அந்த நாட் பேக் 2 ஃபெடர் ஃபாலிங் 4 நான் எடுத்து வச்சுப்பேன். ஓகே நம்ம ஒன்றா கொஞ்சம் எக்ஸ்பியூ கலெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எல்லாம் அப்புறம் போக பண்ணினா இன்ஸ்டால்மெண்ட் போட்டேங்க பாருங்க. எம்ட்ரேக்கிங் 3 ஃப்ளேமு அப்புறம் பவர் 3 பஞ்ச் 1. ஓகே ஒரு பயங்கரமான இது வச்சுச்சு. அப்புறம் பண்ணால் நம்ம மைனிங் வந்துச்சு ஸ்லீப்பிங் மூடில் நம்ம இப்போ மைனிங் பண்ண போகிறோம். பண்ணா வாட்டர் பைக்கிட்ட வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே ஃபார்ச்சூனில் பாருங்கள் சார் டைமண்ட் குவி அப்படியே நான் எடுக்க பாருங்கள். ஃபார்ச்சூன் 2லேயே எப்படி கடினா ஃபார்ச்சூன் 3ல் எப்படி கடியும். ஓகே நம்ம கூடிய சீக்கிரம் ஃபார்ச்சூன் 3யும் எடுக்கலாம். இப்படி என்ன அடிங்க நம்ம பண்ணால் கீழே நீங்கள் ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் வச்சிங்கன்னா ரெஸ்டாரண்ட் கீழே மைண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரெஸ்டாரண்ட் கீழே கூட டைமண்ட் கடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஒரு டைமண்ட் வச்சுன்னா விடாதீங்க, சைட்லலாம் பிளாக் மைண்ட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி டைமண்ட் நிறைய கிடைக்கும். ஓகே 17 டைமண்ட் எடுத்தாச்சு. அப்புறம்னா வாட்டர் பைக்கிட்டு நான் அங்கேயே வேஸ்ட் பண்ணுறதுனால இப்போ ஸ்லீப்பிங் மூடில் பண்ண முடியாது மைனிங்கு. ஓகே ஒன்றா கொஞ்சம் டைமண்ட் எடுத்து ஓகே கிட்டத்தட்ட நிறைய டைமண்ட் இருந்துச்சு கைஸ். அப்புறம் எபிசோட் 2ல் வேணா ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் பண்ணியிருப்போம், அது கூட அழகுக்காக பண்ணியிருப்போம். ஓகேவா, ஆட்டோமேட்டிக் எதுவுமே கிடையாது. அப்புறம் வேணா இங்கே ஒன்று கோல்டெல்லாம் இருந்தது, நிறைய கோல்டு இருந்தது. இங்கே கோல்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு YAccess 59ல் மைண்ட் பண்ணுங்க, நிறைய டைமண்ட் கிடைக்கும். ஏன்னா அதுதான் கூகுளே சொல்லிச்சு, அதனால தான் நான் மைண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா, நான் வேணா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி டைமண்ட் ஃபார்மு அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்பாதீங்க சார், அதெல்லாம் ஏதாச்சும் மோடாக இருக்கும். ஓகேவா, அப்புறம் என்ன இந்த இடத்துல ஒரு வாட்டி சாவேன். இந்த சாமி நாயால் இங்கே அப்படியே பனி உள்ள வந்துட்டு செத்துடுவேன். 29 XPயோட போயிடுச்சு. ஓகே ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டேன். அப்பா இவனுங்கிட்ட முடியாது கேஸ். நம்ம இப்போ நம்ம வில்லேஜ் ப்ரீடிங் ஃபார்மில் தூங்கிட்டு இப்போ நம்ம லூட்டை தேடி கண்டுபிடிக்கலன்னா மொத்தமாக டைமண்ட்டாக அம்போன்னு போயிடும்.
இன்னும் ஜாம்பிங்க மத்தியில் எப்படி விளாட்றேன்னே தெரியல. ஓகே அப்புறமேட்டுனா நம்ம எப்படியோ நான் பண்ணிக்குள்ளலாம் அதே இழுத்துக்கிச்சு. அப்படின்னா நம்ம லூட் எங்கே இருக்குது. ஓகே நான் இந்த நார்மலாக விளாட சொல்ல ஈஸியில் விளாட சொல்லி நான் சாவுறேன். என்ன வேறு நிறைய பேர் ஹார்ட் கோர் ட்ரை பண்ண சொன்னீங்க, அதாவது என் டிஸ்கார்டில் அவங்க சொன்னாங்க. ஓகே இதே ரொம்ப சூப்பராக ஆடுறேன். ஹார்ட் கோரெல்லாம் விளாட்னா டே 1லேயே முடிச்சு விட்டு போப்பா நம்பி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஓகே நம்ம மைனிங் லேட்ட பொருளெல்லாம் இங்கே நம்ம செஸ்ஸில் வச்சுக்கலாம். ஓகே அப்புறம் என்ன ஒன்றும் கொஞ்சம் செஞ்சுட்டு வந்து இங்கே வச்சிட்டேன். நம்ம ஏதாச்சும் புக்கு ஏதாச்சும் என்சான்மெண்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா நைட் விஷன் இல்லாமல் பாருங்க நம்ம ஸ்கெல்டன் ஃபார்மர் எவ்வளோ இருட்டாக இருக்குது. அப்படின்னா சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஸ்கெல்டன் ஃபார்மரை கொஞ்சம் டிசைன் ஆக்கி விட்டேன். இதெல்லாம் அதனால மெயின் இல்லைன்னு காட்டல. ஓகே நம்ம எப்படின்னா ஃபைனலாக நிறைய இதுக்கு என்சான்மெண்ட் பண்ணாச்சு. இது எப்படின்னா இன்னும் ஒரு பிகாக்ஸ் பண்ணால் சில்க் டச்சு இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டலைன்னா டைம் அதிகமாகணும். ஏன்னா ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு. 1 hour கிட்ட எக்ஸ்பி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டேன். அதனால் அப்புறம் ஹெல்மெட்டு இதெல்லாம் பண்ணிட்டு சவலேஸ் பூட்ஸ் சொன்னால் செஸ்ட் பிளேட்டு லெகின்ஸு பட்டோன்னா நம்ம என்ஜாய்மெண்ட் போனால் அதான் கூடிய சீன் போட்டுலாம். ஓகேவா பார்த்துக்கோங்க. இதுதான் அப்புறம் நம்ம ஃபெடர் ஃபார் இன்ஃபோ நாக் பேக் டு இது. அப்புறம் என்ன இப்போ என்ன நம்மளோட பேஸ் தான் கட்ட போகிறோம். ஓகேவா ஆரம்பிக்கலாம். ஆமாம் கைஸ் நம்ம அற்புதமான பேஸ் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணால் பார்டர் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பண்ணினா என்ன வீடியோ பண்ணால் நீங்கள் வேணால் லைக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. இல்லைனா என் வீடியோ பார்த்தீங்கன்னா ஹீரோ பேர் வந்து வச்சு கொளுத்தி விட்ருவேன். ஓகே நம்ம ஏதோ நம்ம வீடியோ நம்ம காப்பாற்றினோன்னா நீங்கள் லைக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நம்ம இப்போ பார்டர் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே இதான் நம்ம பார்டரு பார்த்துக்கோங்க. பார்டர்னால் அவுட்லைனு இதுதான் நம்ம வீடியோக்கு போட்டு ஒரு அமெரிக்கன் ஸ்டைலில் கோஸ்ட் ஹவுஸ் மெட்டாக கட்ட போகிறோம். கோஸ்டால் இல்லை, ஐயோ நம்மளை ஒரு வீடு கட்ட கூட விட மாட்டேன்றாங்க. ஓகே நம்ம இப்போ பெட்டு பட்டுங்க ஆயிடுச்சு, என்ன நைட் ஆயிடுச்சு. ஓகே நம்ம அவுட்லைன் பண்ணினா நான் டப்பாக போட்டு எப்படியோ கட்டலாம் முடிச்சிட்டேன். அப்புறம் என்ன இதுதான் நம்ம அவுட்லைன் அதாவது அவுட்டர் பாடி நம்ம வீட்டுக்கு. ஓகேவா பார்த்துக்கோங்க. இப்படிதான் கொஞ்சம் பெரிய ஹவுஸாக தான். ஓகே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வீடாக இருக்க போது அதுவும் நம்ம கூரை வீடு கட்ட போகிறோம். ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வீடை கட்டி முடிச்சாச்சு. நம்ம ரூஃப் பட்டம் போட்டோம்னா நம்ம அற்புதமான வீடு பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிந்து விடும். ஓகேவா பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஏன்னா இந்தமாதிரி மொத்தமாக செட்டு கொஞ்சம் சின்ன வீடு கட்டினா வேஸ்ட்டு. நம்ம என்னென்ன வீட்டில் இருக்க முடியுமோ எல்லாமே வச்சுருந்தோம். ஓகே டுட்டோரியலில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சமையல் கட்டு அங்கே பார்த்தீங்கன்னா மைனிங்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டு நம்ம என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட பயங்கரமான பேஸ் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக கட்டி முடிச்சிட்டோம். அப்புறம் என்ன எபிசோட் 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம நெதர் போர்ட்ரஸ் வச்சு பேர் என்ன நெதர் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருப்போம். நான் உங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் போய் கட்டுறேன் நம்ம வீட்டை. பயங்கரமாக இருக்குல்ல கைஸ், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரேட்டிங் 10க்கு எவ்வளோ தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதனால வேலை இருக்காது, இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச என்னோட பெஸ்ட்டு கொடுத்தேன். ஓகே ரிசோர்ஸர் பண்ணால் கொஞ்சம் அதிகம் தான் என்னை வீடு கட்ட. ஏன்னா கூகுள் ஸ்டோன் நிறைய தேவைப்படுது, உட்டு நிறைய தேவைப்படுது. நான் ஒரு மோடு யூஸ் பண்ணுறேன் உட்டு வெட்ட. நம்ம க்ரௌச் பண்ணிட்டு உட்டு வெட்டினோன்னா மொட்டை உட்டாக வந்துடும் நம்ம கையில் ஆகாது, அது அப்படியே ட்ராப் ஆகிடும். மொட்டை ட்ரீயாக ஒரு க்ரௌச் பண்ணிட்டு அந்த சீட்ஸாக என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். சீட்ஸ் எல்லாம் ஒரு மோடுடா, அது நார்மலாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே அது யூஸ் பண்ண வேணான்னா கூட சொல்லுங்கள். ஓகே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பெட்ரூமு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் ரூம் இது. ஓகே நம்ம அப்புறமேட்டு பில்ட் பண்ணிடலாம் ஸ்டோரேஜ் ரூமு. ஓகே அப்புறம் நம்ம செஸ்டெல்லாம் வச்சு நம்ம இங்கங்கே தனித்தனியாக வெப்பன்ஸுக்கு அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. அப்புறம் என்சான்மெண்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அதே என்சான்மெண்ட்டாக பாருங்கள். அப்புறம் அப்படின்னா செஸ் பிளேட்டு லெகின்ஸு பட்டன் நான் தனியாக என்சான்மெண்ட் பண்ணிட்டேன். நான் பெண்டிங் இருக்குன்னு சொன்னல, அதுவும் என்சான்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேங்க. ப்ரொடெக்ஷன் ட்ரீ அன்ட்ரேக்கிங் ட்ரீ இது பண்ணால் நல்ல ஒரு என்சான்மெண்ட்டு எல்லாம் பாருங்கள். பூட்ஸுக்கும் எல்லாம் நல்லா மஜாவாக ஒரு என்சான்மெண்ட் போட்டாயிடுச்சு. ஓகே ஐயோ நம்ம என்ன வில்லேஜஸ் கூட சேர்ந்து வில்லேஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படின்னா மெண்டிங் புக்குக்கு ட்ரை பண்ண நம்ம இன்னும் 2 யூனிஃபார்ம் கட்டினேன். இது பார்த்தீங்கன்னா வில்லேஜ்லேருந்து 100 பிளாக் பக்கத்துலேயே கட்டினால இது ஒர்க் ஆகலை. இவனுங்கிட்ட நம்ம ஸ்டிக் வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தான் இருக்கும். ஒன்றும் கொஞ்சம் ஸ்டிக்கு செஞ்சு ஐயோ வந்து ஒன்றும் கொஞ்சம் ஸ்டிக்கு ஐயோ ஸ்டிக்கு செஞ்சு நம்ம எம்ப்ராய்டரி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே நான் ரொம்ப நேரம் என்ன 2 அயன் ஃபார்முக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கைஸ் கட்ட. நான் மைண்ட் கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா டே 15 days கிட்ட இன்னும் ஒரு அயன் ஃபார்முக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு அயன் ஃபார்முக்கு ஒரு அயன் ஃபார்முக்கு 15 days. சரி விடுங்க, நம்ம போனே போட்டோம் அதேமாதிரி தான். இப்போ என்ன நம்ம 50 எம்ப்ராய்டுக்கு இது நம்மளுக்கு போட்டோன்னு நினைக்கிறேன். ஒரு மின்னிங் புக் வாங்க, என்னென்னா பிகாக்ஸுக்கு தான் போடலான்னு இருந்தேன். ஓகேவா
ஓகே நம்ம இவன்கிட்ட ட்ரை பண்ணேன், இவன் கட்சியவன் தரவே இல்லை, இவனை தரவே இல்லை. ஒரு அரை மணி நேரமாக ட்ரை பண்ண அவன் தரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று லைப்ரரி வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். இங்கே இருக்க புக் செல்ஃப் போய் நம்ம ஸ்கெல்டன் ஸ்பானரில் வச்சுருக்கோம். ஓகே இவன்கிட்ட ரொம்ப நேரமாக ட்ரை பண்ண கட்சியாக எவனோ தரல, அது வாழ்க்கையை வச்சுனேன். ஓகே அடுத்த எபிசோடில் போயிட்டுனா நம்ம முடிஞ்ச அளவுக்கு எண்டர் ட்ராகன் முடிக்க பார்க்கலாம் கைஸ். ஏன்னா முடியல எலக்ட்ரா இல்லாமல் சுத்தமாக முடியல. ஓகே நம்ம அடுத்த எபிசோடில் எண்டர் ட்ராகன் முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ டைமண்ட் ஆர்மரி எல்லாம் கொஞ்சம் குட் ஓபி லெவலில் இருக்குது. ஓபி லெவலில் இருக்குது. ஓகே வாய் கொஞ்சம் வளருது. உங்களுக்கு உங்கள் காலில் எப்படி உள்ளதுன்னு தெரில, என் காலில் எப்படி உண்டுது. ஓகே நான் இதை வளர்றேன். சரி விடுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எண்டர் ட்ராகன் பீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.